ஃப்ரெண்ட்ஸ் வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா சிக்னல் சிஸ்டத்தில் பேசிக் சிக்னல் தான் வீடியோவில் வந்து டீட்டெயில்ஸாக வந்து பார்க்க போகிறோம். ஸோ சிக்னல் சிஸ்டத்தில் வந்து ஒரு 11 பேசிக் சிக்னல் இருக்குது. ஸோ இந்த 11 பேசிக் சிக்னல்னு பார்த்தீங்கன்னா வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ சிக்னல் சிஸ்டம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா த்ரூ அவுட்டாக வந்து இந்த 11 பேசிக் சிக்னல் வந்து யூஸ் பண்ணுங்க. ஸோ அடுத்தடுத்த வீடியோவில் வந்து ஒவ்வொரு சிக்னல் வந்து டீட்டெயில்ஸாக வந்து பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா சிக்னல் சிஸ்டத்தில் ஒரு 11 சிக்னல் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து யூனிட் ஸ்டெப் சிக்னல். ஸோ யூனிட் அதுக்கப்புறம் வந்து இம்பல்ஸ் ஃபங்க்ஷன், மூணாவது பார்த்தீங்கன்னா சிக்னம் ஃபங்க்ஷன், நாலாவது வந்து எக்ஸ்போனென்ஷியல் ஃபங்க்ஷன், யூனிட் ரேம்ப் சிக்னல், பேரபாலிக் சிக்னல், அதுக்கப்புறம் ரெக்டாங்குலர் பல்ஸ், ட்ரையாங்குலர் சிக்னல், அதுக்கப்புறம் சைனசாய்டல் சிக்னல், சிங்க் ஃபங்க்ஷன், சாம்பிளிங் ஃபங்க்ஷன். ஸோ இது ஒவ்வொன்றும் பார்த்தீங்கன்னா வெரி இம்பார்ட்டன்ட் கான்செப்ட். ஸோ ப்ரீவியஸ் இயரில் பார்த்தீங்கன்னா 1 மார்க்ஸ் 2 மார்க்ஸ்ல வந்து அதிகமாக வந்து கேட்டுகிட்டே இருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா யூனிட் ஸ்டெப் சிக்னல். ஸோ யூனிட் ஸ்டெப் சிக்னலோட சேப் பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். ஸோ எப்பயுமே வந்து ஆம்ப்ளிடியூட் வந்து ஒன்றா இருக்கும். ஸோ யூனிட் ஸ்டெப் சிக்னலாக வந்து ஆம்ப்ளிடியூட் ஒன்றா இருக்கும். சப்போஸ் பார்த்தீங்கன்னா ஸ்டெப் சிக்னல்னா வந்து ஆம்ப்ளிடியூட் 2, 3, 4 எது வேணாலும் இருக்கலாம். ஆனால் வந்து யூனிட் ஸ்டெப் சிக்னலாக வந்து எப்பயுமே வந்து ஆம்ப்ளிடியூட் வந்து ஒன்றா இருக்கும். ஸோ இதில் கீழே பார்த்தீங்கன்னா டைமில் வந்து மென்ஷன் பண்ணாங்க. ஸோ அடுத்த வீடியோவில் வந்து செப்பரேட்டாக வந்து டீட்டெயில்ஸாக வந்து பார்க்கலாம். ஸோ ஒவ்வொரு சிக்னல் வந்து செப்பரேட் வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ ஒவ்வொரு கான்செப்ட்டும் பார்த்தீங்கன்னா வெரி இம்பார்ட்டன்ட் கான்செப்ட். ஸோ யூனிட் ஸ்டெப் சிக்னலாக பார்த்தீங்கன்னா எப்பயுமே அந்த ஆம்ப்ளிடியூட் ஒன்றா இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்டெப் சிக்னல்னா தான் ஆம்ப்ளிடியூட் வந்து 2, 3, 4 எதனாலும் இருக்கலாம். ஆனால் வந்து யூனிட் ஸ்டெப் சிக்னல்னா ஆம்ப்ளிடியூட் ஒன்றா தான் இருக்கும். ஸோ அதோட யூனிட் ஸ்டெப் சிக்னலோட சேவ் பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். அடுத்து இம்பல்ஸ் ஃபங்க்ஷன். ஸோ இம்பல்ஸ் ஃபங்க்ஷனோட சேவ் பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். ஸோ t=0 அல்லது n=0 இருக்கும்போது அதோட வேல்யூஸ் வந்து ஒன்றா இருக்கும். ஸோ சப்போஸ் பார்த்தீங்கன்னா கண்டினியூஸ் டைம்லையும் வந்து மென்ஷன் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் டிஸ்கிரீட் டைம்லையும் வந்து மென்ஷன் பண்ணுவாங்க. ஸோ t=0 இருக்கும்போது அதோட வேல்யூஸ் பார்த்தீங்கன்னா ஒன்றா இருக்கும். ஸோ அதேமாதிரி பார்த்தீங்கன்னா டிஸ்கிரீட் டைமில் வந்து n=0 இருக்கும்போது அதோட வேல்யூஸ் வந்து ஒன்றா இருக்கும். ஸோ இம்பல்ஸ் ஃபங்க்ஷன் சேவோட பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். அடுத்து சிக்னம் ஃபங்க்ஷன். ஸோ சிக்னம் ஃபங்க்ஷனோட சேப் இப்படி தான் இருக்கும். ஸோ அடுத்தடுத்த வீடியோவில் வந்து செப்பரேட்டாக வந்து பார்க்கலாம். ஸோ எக்ஸ்பொனென்ஷியல் சிக்னல் வந்து எப்பயுமே வந்து ரைசிங் எக்ஸ்பொனென்ஷியல், அதுக்கப்புறம் டீகாயிங் எக்ஸ்பொனென்ஷியல். ஸோ 2 விதமான இது இருக்குது. ஸோ ஒவ்வொரு இதுவும் பார்த்தீங்கன்னா வெரி இம்பார்ட்டன்ட் கான்செப்ட். ஸோ பார்த்தீங்கன்னா எக்ஸ்பொனென்ஷியல் சிக்னல் வந்து இந்த இப்படி இருந்தால் அது வந்து ரைசிங் எக்ஸ்பொனென்ஷியல் சொல்லுவாங்க. இது இந்த பக்கம் வந்து இருந்தால் டீகாயிங் எக்ஸ்பொனென்ஷியல் சொல்லுவாங்க. ஸோ ஒவ்வொரு கான்செப்ட் வந்து வெரி இம்பார்ட்டன்ட். அதுக்கப்புறம் வந்து யூனிட் ரேம்ப் சிக்னல். ஸோ யூனிட் ரேம்ப் சிக்னல்லாம் பார்த்தீங்கன்னா ஸோ இப்படி தான் வந்து யூனிட் ரேம்ப் சிக்னல் இருக்கும். ஸோ ரைசிங் லீனியர்லாம் வந்து இருக்குது. ஸோ லீனியராக இருக்கும். ஸோ அதான் பார்த்தீங்கன்னா யூனிட் ரேம்ப் சிக்னல்னு சொல்லுவாங்க. ஸோ பேரபாலிக் சிக்னல். ஸோ இது பார்த்தீங்கன்னா இந்த யூனிட் ரேம்ப்லேயே பார்த்தீங்கன்னா பெண்டிங் மாரி இருந்தால் அது வந்து பேரபாலிக் சிக்னல்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் ரெக்டாங்குலர் பல்ஸ். ஸோ ரெக்டாங்குலர் பல்ஸ் பார்த்தீங்கன்னா ஸோ இப்படி தான் வந்து சேஃப் இருக்கும். ஸோ அல்லது பார்த்தீங்கன்னா சில டைம் வந்து ரெக்டாங்குலர் பல்ஸ் வந்து கேட் ஃபங்க்ஷன் சொல்லுவாங்க. ஸோ ரெண்டுமே பார்த்தீங்கன்னா வெரி இம்பார்ட்டன்ஸ். ஸோ ரெக்டாங்குலர் பல்ஸ் அல்லது கேட் ஃபங்க்ஷன் சொல்லுவாங்க. அதுக்கு வந்து ட்ரையாங்குலர் சிக்னல். ஸோ ட்ரையாங்குலர் சிக்னலோட சேப் வந்து இப்படி தான் இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் சைனசாய்டல் சிக்னல். ஸோ சைனசாய்டல் சிக்னல் எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா ஸோ சைனசாய்டல் சிக்னல் வந்து சைனாக இருக்கும்போது பார்த்தீங்கன்னா 0லேருந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ 0 டிகிரியாக இருக்கும்போது 0லேருந்து ஸ்டார்ட் ஆகும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காஸ் ஃபங்க்ஷனாக இருந்தால் ஸோ 90 டிகிரிலேருந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ அடுத்தடுத்த வீடியோ வந்து செப்பரேட்டாக வந்து பார்க்கலாம். ஸோ அதுக்கப்புறம் வந்து சிங்க் ஃபங்க்ஷன், சாம்பிளிங் ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா t=0 இருக்கும்போது சாம்பிளிங் வந்து அதிகமாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்தடுத்த வீடியோ வந்து செப்பரேட் சிக்னல் வந்து டீட்டெயில்ஸாக வந்து பார்க்கலாம். இந்த இன்ஃபர்மேஷன் வந்து ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்கள்.